தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் சலேசியார் குருத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, குருத்துவம் மாண்பே மற்ற உயர்ந்த பதவிகளை விட மேலானது என்று சொல்லுவார். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரி வியானி சொல்லுகின்ற பொழுது, எனக்கு முன்னால் சம்மனசும் குருவும் தோன்றினார்களே என்றால், முதலிலே குருவுக்கு முன்னால் தான் முழந்தால் வடியிட்டு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்துவேன், பிறகுதான் சம்மனசுக்கு துதிகணத்தை ஏறெடுப்பேன் என்று சொல்வார். ஏனென்றால் சம்மனசுக்கள் கடவுளுடைய செய்தியை மட்டுமே இந்த உலகிற்கு கொண்டு வருகின்றவர்கள். ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருக்களோ இறைமகன் இயேசுவையே அப்பரச குண வடிவிலே நற்கருணை பிரசனத்திலே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுவார். மேலும் அவர் சொல்லுகின்ற பொழுது, அன்னை மரியாளைப் போல குருவானவர் மட்டுமே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். இயேசு உடலை கையில் எடுத்து, இது என் உடல், இது என் இரத்தம், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, குருத்துவம் என்பது மாண்பு மிக்கது, குருத்துவம் என்பது மகத்துவமானது, குருத்துவம் என்பது உன்னதமானது, குருத்துவம் என்பது உயர்வானது. இந்த குருத்துவத்தை பற்றி தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பு சகோதரமே, குரு என்பவர் யார்? இதோ வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல, அது வேறு கிரகங்களிலிருந்து வந்தவர் அல்ல. மாறாக இன்றைய முதல் வாசகம் முதல் வரிகள் எபிரேயர் புத்தகம் 5:1 சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு குருவும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார், நம் குடும்பங்களிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர், நம் உறவு, நம் இரத்தம். ஆகவே அந்த குருக்களை நம்மை ஏற்றுக்கொள்வதை போல அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றார். அடுத்து, இந்த குருக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஒருவரும் தானாக இந்த பணியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லை. கடவுள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றாரோ அவர்களுக்கு மட்டுமே இந்த ஆசீர் கிடைக்கும். இந்த மகத்துவமான மாண்பான பணியை கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே குருக்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள். அதான் யோவான் புத்தகம் 15 சொல்வார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக? நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தி என்று சொல்லுவார். ஆக கடவுளோடு இணைந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கடவுளை பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்களே குருக்களாக இருக்கின்றார்கள். இந்த குருக்களுடைய பணி என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் ஒப்புக் கொடுப்பது, திருப்பலி அர்ப்பணிப்பது, அருட்சாதன கொண்டாட்டங்களை நிறைவேற்றுவது, அதன் வழியாக மக்களுடைய பாவங்களுக்காக கடவுளுக்கு முன்னால் நின்று பரிந்து பேசுபவராக இருக்கின்றார். இரண்டாவதாக மக்கள் சார்பாக கடவுளுக்கு முன் நின்று பணிபுரிய ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். மோசே இஸ்ரேல் மக்கள் வழிதவறி போகின்ற பொழுது, கடவுள் அவர்களை தண்டிக்க முற்படுகின்ற பொழுது மோசே கடவுளுக்கு முன்னால் நின்று அவர்களுக்காக பரிந்து பேசினாரே, அதை போல கடவுளுக்கு முன்னால் நின்று ஒரு ஏணியாக மக்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டோடைய பாதத்திலும் இறைவனுடைய இரக்கத்தை அருட்சாதனங்கள் வழியாக மக்களுடைய வாழ்விலும் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒப்பற்ற பணியை செய்பவராக இந்த குரு இருக்கின்றார். மேலும் இந்த குரு வலுவிழந்த பலவீனமான மனிதர்களை தேற்றுபவராக, பரிவு காட்டுபவராக, வழிகாட்டுபவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. குருனுடைய பணி மக்களை வழிநடத்துவது, மக்களை அர்ச்சிப்பது, மக்களை புனிதப்படுத்துவது, மக்களுடைய பலவீனங்களிலே துணை இருந்து அவர்களை அதிலிருந்து வெளிவர அவர்களுக்கு வழிகாட்டுவது, இது ஒவ்வொரு குருவின் கடமையாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, ஒவ்வொரு குருவும் கடவுளின் கண்ணின் கருவிழி.
ஆகவே அந்த குருக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். அதைத்தான் பவுலடியார் சொல்லுவார், கடவுளுடைய பணியை தகுந்தவர்கள் செய்வதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு ஏற்ற விதத்தில் நான் இருக்க எனக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லுவார். தீயவன் கையிலிருந்து நான் காப்பாற்றப்பட எனக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லுவார். ஒவ்வொரு குருவுக்காகவும் மன்றாடுவது நம்முடைய பணியாக இருக்கின்றது. லூக்கா புத்தகம் 10:2 அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகவே அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர் மன்றாடுங்கள் என்று சொல்லுவார். மேலும் சீராக் புத்தகம் 7 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி நடங்கள், அதோடு கூட அவருடைய குருக்களை மதித்து நடங்கள் என்று சொல்லப்படுகின்றது. குருக்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய திருப்பணியாளர்களை கைவிடாதீர்கள். அவர்கள் சோர்வுற்றிருக்கின்ற பொழுது, அவர்கள் உடல் நலத்திலே குறைவுற்றிருக்கின்ற பொழுது, தன்னுடைய அழைத்தல் வாழ்விலே சிறு சிறு சலனங்களை சந்திக்கின்ற பொழுது, தன் பங்கு தளங்களிலே பணிவிடங்களிலே எதிர்ப்புகளை சந்திக்கின்ற பொழுது குருக்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் 7:31 குருக்களை பெருமைப்படுத்துங்கள், அவர்கள் என்னுடைய பணியாளர்கள். கடவுளுடைய பணியாளர்களை பெருமைப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. குருக்களை பற்றி இழிவாக பேசுவதையோ, குருக்களை பற்றி தவறாக பேசுவதையோ, குருக்களுடைய பலவீனங்களை பெரிதுபடுத்துவதையோ, குருக்களை பற்றி தாறுமாறாக தப்பறையான கொள்கைகளை பரப்புவதையோ நாம் செய்யக்கூடாது. எனில் திருப்பாடல் 105:15 படிக்கின்ற பொழுது கடவுள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், நான் அருள்பொழிவு செய்தவரை தொடாதீர்கள், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள், ஒவ்வொரு குருவும் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இத்தகைய அருள் பெற்ற வாழ்வினை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் இந்த குருக்களால் தான் இன்றும் திருச்சபை தலை தோங்கிக் கொண்டிருக்கின்றது. அருட்சாதனங்கள் வழியாக அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பு சகோதரமே, குருக்களுக்காக ஜெபிப்போம், குருக்களை மதிப்போம், குருக்கள் நம் குடும்பங்களில் உருவாக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம், நம் குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க முற்படுவோம். அதேபோல அர்ச்சிக்கப்பட்ட குருக்களின் கரங்கள் வழியாக நாமும் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன், உன்னை நானே நடத்துவேன். பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கை செலுத்த, பலிகளையும் செலுத்துவதற்காய் மக்கள் சார்பாக கடவுள் முன் பணி செய்ய உன்னை தெரிந்து கொண்டார், உன் பெயரை குறித்து வைத்தார். இம்மதிப்புக்குரிய கடவுள் பணியை நீ தேர்ந்து கொள்ளவில்லை, யாரோனுக்கு தந்தது போல நாமே உமக்கு தந்தோம். இதுவும் நடந்திடுமா, இதுவும் நடந்திடுமா? அருட்பொழிவு செய்துனை அரச தோழரினும் மேலாய் உன்னை நானே உயர்த்துவேன், உன்னை நானே நடத்துவேன்.